ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இங்கே பீகாரில் கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி ரொம்ப லூ காற்று அடிக்குது. லூ காற்று அப்படின்னா ரொம்ப ஹீட்டான காற்று. இப்போ நமக்கு ரொம்ப புழுங்குது, காற்றே வர மாட்டேங்குது. எங்கேயாவது காற்று வர இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காற்று நம்முடைய ஸ்கின்னை பாதிக்கும், இன்டைரக்டாக நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸையும் பாதிக்கும். நமக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். இதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய சில பாவங்கள் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதிக்கும். நம்ம ஏசப்பாவுக்காக ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம எழும்பும் பொழுது, அவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா, இவங்ககிட்ட பேச இந்த டைமில் நல்லா இருக்குமே, இந்த டைமில் இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்குமே, இந்த டைமில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்தா, இந்த மூவி பார்த்தா, இந்த காமெடி பார்த்தா எனக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பரிசுத்தத்தை நம்ம அடகு வைக்கிறவங்களா காணப்படுறோம். ஏசப்பா நம்மக்கிட்ட இதை விரும்பலைங்க. நம்ம ஒவ்வொருவரும் எப்பொழுதும் நம்ம ஆத்மாவை பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவங்களா காணப்படணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக பரிசுத்தத்தை இழந்து போயிடாம ஏசப்பா பாதத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ரெடியா?